தனுசு ராசி நண்பர்களே, இந்த ஜூலை 2025 இந்த மாதம் சராசரி நிலை முடிவுகளை விட சிறந்த முடிவுகளை தரும். மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் 7வது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். மாதத்தின் இரண்டாம் பகுதியில் சூரியன் உங்கள் 8வது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். சூரியனின் இந்த இரண்டு பெயர்ச்சிகளும் சாதகமாக கருதப்படாது. குடும்பத்தில் வீண் சண்டைகளும் உடல் நிலையில் சிறு சிறு தொல்லைகளும் உண்டாகும். செவ்வாய் பெயர்ச்சியை பற்றி பேசுகையில், செவ்வாய் உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் ஜூலை 28 வரை இருக்கும். இதனால் அரசு சம்பந்தமான வேலையில் வெற்றியும் அரசு உதவிகளும் கிடைக்கும். ஜூலை 28க்கு பிறகு செவ்வாய் 10ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். 10ஆம் வீட்டில் செவ்வாயின் பெயர்ச்சி சாதகமாக இல்லாவிட்டாலும் ஒப்பீட்டளவில் சற்று சிறப்பான பலனை தரலாம். புதனின் பெயர்ச்சி இந்த மாதம் முழுவதும் உங்கள் 8வது வீட்டில் இருக்கும். இதனால் தாய் மாமனுடன் சிறு பிரச்சனைகள் ஏற்படும். மற்றும் ஜூலை 18 முதல் புதன் வக்ர நிலையில் மாறும். எனவே புதனால் இந்த மாதம் சராசரி அல்லது சராசரியை விட ஓரளவு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். குருவின் பெயர்ச்சி உங்கள் 7வது வீட்டில் இருக்கும். இதனால் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தரும். சுக்கிரனின் பெயர்ச்சி ஜூலை 26ஆம் தேதி வரை 6ஆம் வீட்டில் இருக்கும். ஆனால் சுக்கிரன் 6ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பது நல்லதாக கருதப்படாவிட்டாலும் அதன் சொந்த ராசியில் இருப்பதால் உங்களுக்கு சராசரி அல்லது கலவையான முடிவுகளை தரும். ஜூலை 26க்கு பிறகு சுக்கிரனின் பலன்கள் பலவீனமாகலாம். சனியின் பெயர்ச்சி 4ஆம் வீட்டில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் சனியிடம் அனுகூலத்தை எதிர்பார்க்கக்கூடாது. ராகுவின் பெயர்ச்சி 3ஆம் வீட்டில் குரு நட்சத்திரத்தில் இருக்கும். எனவே ராகு உங்களுக்கு நல்ல பலன்களை தர முடியும். அதே நேரத்தில் கேது அதிர்ஷ்ட வீட்டில் பெயர்ச்சிப்பார். எனவே கேதுவிடம் அனுகூலத்தை எதிர்பார்க்க கூடாது. பணி தொடர்பான முக்கிய முடிவுகளை ஜூலை 18க்கு முன் முடிப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும். ஆரம்ப கல்வியை தொடரும் மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். அப்போதுதான் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த மாதம் குடும்பம் மற்றும் வீட்டு விஷயங்களில் சராசரி அல்லது கலவையான முடிவுகளை தரும் என்று கூறப்படுகிறது. உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் சமநிலை இருக்கும். நிதி விஷயங்களில் நீங்கள் சராசரி முடிவுகளை விட சற்று பலவீனமாக இருக்கலாம். ஆனால் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. நீங்கள் சரியான உணவை கடைபிடித்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் மற்றும் எந்த பெரிய உடல்நல பிரச்சனையும் உங்களை தொந்தரவு செய்யாது. குலதெய்வம் கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டு வந்தால் நல்லதாக நடக்கும். மற்றும் ஏழை மக்களுக்கு உங்கள் திறனுக்கு ஏற்றவாறு உணவு வழங்குங்கள்.